அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற சக்தி வாய்ந்த பதிவு. உங்களுடைய கையில் இந்த ஒரே ஒரு இலை மட்டும் இருந்தால் போதுங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையின் கனவுகள், லட்சியங்கள், நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அந்த எல்லா விஷயத்தையுமே இந்த இலையே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பிரியாணி இலை பரிகாரம் தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பிரியாணி இலையில் நம்ம எப்படி எழுதணும், எப்படி எழுதுனா நமக்கு அதில் வெற்றி கிடைக்கும், அந்த இலையை நம்ம என்ன செய்யணும், அப்படிப்பட்ட அற்புதமான தகவல்கள் தான் இப்போ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு கனவுகள், லட்சியங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. நம்ம நிறைய ஆன்மீக பரிகாரங்கள் பண்ணியிருப்போம், நிறைய பதிவுகளில் நம்ம நிறைய ஸ்லோகங்கள் எல்லாமே சொல்லியிருக்கோம். ஆனாலுமே எங்களுக்கு சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கலை, இல்லாட்டி எங்களுக்கு இந்த ஆன்மீகத்தில் இப்படிலாம் செய்வதற்கு நேரம் இல்லை, எங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறவங்க கூட உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுடைய லட்சியங்கள் நடக்கணும், கனவுகள் நடக்கணும், நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றாக உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க இந்த ஒரே ஒரு இலை மட்டும் வச்சு தாந்திரிக பரிகாரம் பண்ணாலே போதும். எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக பிரியாணி இலை இல்லாத சமையல் அறையே கிடையாது. ஏன்னா நம்முடைய சமையலில் நம்ம அந்த பிரியாணி இலைன்னு பேரே பிரியாணிக்கு போடுகின்ற சைவமாக இருக்கட்டும், அசைவமாக இருக்கட்டும், இந்த இலை போட்டாலே அந்த ஒரு நம்ம என்ன சமைக்கிறோமோ அதோட வாசமே அப்படி தூக்கிடும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த வாசம் தான் இந்த இலையுடைய ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயமே. அந்த நறுமணமே நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்களை எல்லாமே ஈர்த்து கொண்டு வந்து தரும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதற்கு நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு புதுசாலாம் வாங்க தேவையில்லைங்க. நம்ம வீட்டு சமையல் அறையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரியாணி இலையை மட்டும் எடுத்துக்கோங்க. ஆனால் கிழிசல் இல்லாத பிரியாணி இலை. இந்த பிரியாணி இலையை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ, அதாவது நமக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு சொந்த வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும், அதுக்கு பணம் வேணும்னு இருக்கும். அந்த பணத்துக்கு நிறைய பேர் லோன் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த லோன் சேங்ஷன் ஆனால் நல்லாயிருக்கும்னு நினைப்பான். நல்ல ஒரு வேலை, ப்ரமோஷன், அப்படி நல்ல ஃபாரின் ஆஃபரு, அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள், இல்லாட்டி ஒரு மெடிக்கலே நிறைய பேருக்கு நமக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் முடியணும் அப்படின்னு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஆசைகள் இருந்தாலும் அதிலிருந்து ஏதாவது ஒரே ஒரு ஆசைகள் மட்டும்தான், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் எழுதணும். எல்லா விஷயத்தையும் போட்டு நம்ம எழுதக்கூடாது. ஒரு பிரியாணி இலையில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் நீங்கள் எழுதணும். ஏன்னா அந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம திருப்பி இதே மாதிரி பிரியாணி இலை பரிகாரம் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன முக்கியமாக தேவையோ அதை எழுதணும். இப்படி ஒவ்வொரு விஷயமா நம்ம எழுதி நம்ம இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒவ்வொன்றா நடத்தி கொடுத்துரும். இதுதான் இந்த பிரியாணி இலையோட சூக்ஷ்மமே. அப்படி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எழுதணும். என்ன எழுதணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு ஜாப் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு அது கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல இடத்துல நல்ல வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு நல்ல பாசிட்டிவாக, அதாவது உங்களுக்கு அந்த வேலை கிடச்சிருச்சு, நீங்கள் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க, அது மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளால் வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும். இல்லாட்டி 1,00,000 சம்பளத்தில் நான் எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நம்ம யூனிவர்ஸ்க்கு சொல்கிற அந்த மெசேஜ் இது தான். உங்களுக்கு என்ன தேவையோ அது நீங்கள் கிடச்சி உங்களுக்கு அதை நீங்கள் அச்சீவ் பண்ண மாதிரி, உங்கள் கையில் அந்த விஷயங்கள் இருக்கிற மாதிரி நினச்சி நீங்கள் சந்தோஷமான ஒரு மனநிலைமையில் நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எழுதணும். வேறு உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நிறைய வீட்டில் குழந்தைங்க சொல்கிற பேச்சு கேட்குறதே இல்லை, ரொம்ப அடமண்ட்டாக இருக்காங்க, இல்லாட்டி படிப்பு விஷயத்தில் ரொம்ப மந்தமாக இருக்காங்க, படிக்கிறதுக்கான அந்த ஒரு ஆர்வமே இல்லாமல் இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த பசங்க நல்ல மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னுங்கிற அந்த நீங்கள் உங்களுடைய எண்ணங்களே அப்படியே தலைகீழாக நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோடு நம்ம எழுதணும். அதே மாதிரி பிள்ளைங்க உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நல்ல மரியாதையே நடந்துக்கிறாங்க அப்படின்னு எல்லாமே அப்படி பாசிட்டிவான ஒரு வார்த்தைகள் அப்படி நீங்கள் எழுதணும். நெகட்டிவ்ஸான எந்த ஒரு வார்த்தையும் இந்த இதில் எழுதக்கூடாதுங்க. இப்படி பிரியாணி இலையை நீங்கள் எப்போ வேணாலும், இந்த பதிவை நீங்கள் இன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு தான் பார்க்குறீங்கனாலும் சரி, நாளைக்கு பார்த்தாலும் சரி, எப்போ இல்லை 1 மாதம் கழித்து இந்த பதிவை நீங்கள் யாராச்சும் பார்த்தாலும் சரி, எப்போ பார்த்தாலுமே எந்த நேரம், காலம், காலை, மதியானம், ராத்திரி எதுவுமே கணக்கு கிடையாது. குளிச்சிருக்கணுமா, குளிக்க வேணாமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நிறைய பேர் இந்த பீரியட்ஸ் டைமில் பண்ணலாமான்னு கேட்பாங்க. அதெல்லாம் எந்தவித தீட்டுக்கள் எதுவுமே, எந்த ஒரு ஃபார்மாலிட்டி ஒன்றுமே இல்லைங்க.
எப்போ வேணாலுமே யார் வேணாலும் எனி டைம் நீங்கள் இதை வந்து எழுதலாம். எழுதிட்டு என்ன நினைக்கணும், அந்த பாசிட்டிவான அந்த ஒரு மைண்டில் நீங்கள் அதை வந்து எழுதி முடிச்சுட்டு ப்ளூ கலர் இல்லாட்டி க்ரீன் கலர் அந்த ஒரு ஸ்கெட்சு, பால் பாயிண்ட்டு, பேனா, மார்க்கர் அப்படி எதில் வேணாலும் எழுதிக்கலாம். எழுதிட்டு உங்கள் கையில் அந்த பிரியாணி இலையை வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டுமே நீங்கள் அது வந்து இது நடந்து முடிஞ்சால் எப்படி ஒரு இமேஜினேஷன் இருக்குமோ சந்தோஷமாக, அது மாதிரி இது கண்டிப்பாக எங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இந்த பிரியாணி இலையை எடுத்து உங்களுடைய பீரோவில் வைக்கலாம், உங்கள் கேஷ் பாக்ஸில் வைக்கலாம், இல்லாட்டி வந்து உங்களுடைய ஹேண்ட்பேக்கில் வைக்கலாம், இல்லாட்டி பூஜா ரூம், கிச்சன், இப்படி உங்களுக்கு எங்கே நீங்கள் எது ரிலேட்டடாக எழுதிருக்கீங்களோ அதற்கு பக்கத்தில் நீங்கள் அது மாதிரி எடுத்து வச்சிடலாம். இவ்வளோ தான், ஒன்று தான் செய்யணும். இதை வந்து டெய்லி நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் காலையிலையோ நைட்டோ எப்போ வேணாலும் அந்த பிரியாணி இலையை மட்டும் உங்கள் கையில் எடுத்துகிட்டு அதே பாசிட்டிவிட்டியோட இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நீங்கள் வேண்டிட்டு டெய்லி ஒரு 2 நிமிஷம், அதிகபட்சமாக ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் நினச்சா கூட போதுங்க. இப்படி எழுதுகின்ற பிரியாணி இலையை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஒரே ஒரு இலை தான் எழுதுகிறோம், டெய்லிலாம் எழுத தேவையில்லை, ஒரே ஒரு இலை மட்டும் தான் எழுதிருக்கீங்க. அந்த ஒரு இலையை நீங்கள் அப்படியே இங்கே வச்சுருக்கீங்க, டெய்லி எடுத்து கையில் வச்சு வேண்டிக்கிறீங்க, அவ்வளோதான். அந்த இலையை கரெக்டாக பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரியில் இல்லாட்டி அந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு நீங்கள் அந்த இலையை வந்து உங்களுடைய அகல் விளக்குலையோ நம்ம ஸ்டவ்லையோ இல்லை வேறு கேண்டில் அது மாதிரி வச்சுட்டு அந்த இலையை மட்டும் எரிச்சிட்டு அந்த சாம்பல் எடுத்து உங்களோட செடிக்கிட்டக்கையோ இல்லாட்டி வேறு எங்கேயாவது மொட்டை மாடி, பால்கனி அங்கே நின்று இப்படி ஊதி விட்டுறணும், அவ்வளோதான். அதாவது நம்ம யூனிவர்ஸ்க்கு நம்முடைய மெசேஜை நம்ம அனுப்புகிறோம். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எப்போ வேணாலும் நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு அந்த பிரியாணி இலையை எரிச்சிடணும். ரொம்ப சிம்பிளான டெக்னிக், ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்குங்க. இப்படி நீங்கள் ஒரு 2 தடவை நம்ம எழுதுறதுக்குள்ளேயே நம்மளுடைய விஷஸ் வந்து என்ன தேவை நீங்கள் கேட்குறீங்களோ அதை நமக்கு பிரபஞ்சம் கண்டிப்பாக நடத்தி கொடுத்துரும். சிலருக்கு வந்து ஃபஸ்ட்டு மாதமே நமக்கு இது மாதிரி உடனுக்குடனே கிடச்சிரும். அப்படி இருக்கிறவங்க நீங்கள் உங்களுக்கு அடுத்து வேறு ஏதாவது ஆசைகள் இருக்கும் பார்த்தீங்களா வீட்டில், அந்த ஒரு விஷயங்கள் என்ன நடக்கணுமோ நீங்கள் அதை எழுதிட்டு இது மாதிரி உங்கள் ப்ரேயர்ஸ் வைக்கலாம். இப்படி பிரியாணி இலையில் நம்ம வைக்கக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதலும் ப்ரேயர்ஸும் கண்டிப்பாக இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு வந்து அதை நிச்சயம் நமக்கு வந்து ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்குங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம், ஆனால் நம்பிக்கை மட்டும்தான் இதற்கான மூலதனமே. நம்பிக்கையோடு நீங்கள் செய்கின்ற ஒரு விஷயம்தான். எந்தவித காசு பணம் எதுவுமே செலவே இல்லாத எளிமையான ஒரு தாந்திரிக பரிகார முறை. ஆனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதி பாருங்கள், இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு பாருங்கள். உங்களுக்கு அது கிடச்சி முடிச்சிருச்சுன்னா வந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு மெசேஜை மட்டும் இந்த யூனிவர்ஸ்க்கு நீங்கள் சொல்லிடுங்க. இப்படி நம்ம சொல்கிறதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களாக உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சாதிக்கலாங்க. அதனால் நம்பிக்கையோடு இதை எழுத ஆரம்பிங்க, நிச்சயம் குடும்பத்துக்கு நல்லதே நடக்குங்க. இந்த பதிவு யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ நிச்சயம் நம்முடைய பிரபஞ்சத்துக்கு நன்றி இல்லாட்டி தேங்க்ஸ் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. பார்க்குற மற்ற எல்லாருக்குமே இது உந்துதலாக தூண்டுகோலாக இருக்குங்க. நம்முடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.